பிரியமானவர்களே, மறுபடியும் உங்களை இந்த யூடியூப் சேனல் வழியாய் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு தியாகத்தின் நறுமணம் அப்படிங்கிற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். மார்க் எழுதின இயேசுவின் சுவிசேஷம் 14வது அதிகாரத்தில் வசனம் 3 முதல் 9 வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் சிரசின் மேல் ஊற்றினாள், பாதங்களை அவள் துடைத்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது பெத்தானியாவில் இருந்த குஷ்டரோகி ஆகிய சீமோனுடைய வீட்டிலே அவர் பந்தி இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதை அவள் ஊற்றின உடனே அங்கு பக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாம், ஏன் இந்த வீண் செலவு, இதை விற்று 300 பணத்திற்கு நாம் விற்று இதை தரித்திரருக்கு தரலாமே என்று சொல்லி அவருடைய சீடர்கள் சொன்னார்கள். ஆனால் இயேசு சொன்ன காரியம், இவளை தொந்தரவு செய்ய வேண்டாம், தரித்திரர்கள் எப்பொழுது உங்களோடு கூட இருக்கிறார்கள், ஆனால் நானோ உங்களோடு எப்பொழுது இருப்பதில்லை. இவள் தன்னால் இயன்றதை செய்திருக்கிறாள் என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஸ்திரியை பாராட்டினார். யோவான் 12வது அதிகாரம் 3-4 வசனத்தில் நாம் பார்த்தால், அந்த ஸ்திரீ பெத்தானியா ஊராகிய மரியாள் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளலாம். அந்த மரியாள் இயேசுவோடு கூட எப்பொழுதும் பாதத்தில் அமர்ந்து வேதத்தை தியானிக்கிறவளாய் இருந்தபடியால் தன்னிடத்தில் இருந்த 1 வருடத்திற்கான வருமானத்தை அப்படியே இயேசுவின் சிரசில் ஊற்றி பாதத்தில் அவள் துடைத்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே அவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று சொன்னார். இவள் நற்கிரியை செய்திருக்கிறாள் என்று சொன்னார். இந்த சுவிசேஷம் உலகத்தின் எந்த மூலையெங்கும் அது பிரசங்கிக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் இவள் செய்தது நினைவு கூறப்படும் என்று சொன்னார். இதை ஒரு மிஷனரி உதாரணத்தோடு உங்களோடு கூட நான் சொல்லி இதை நான் உங்களுக்கு விளக்கும்படியாய் நான் பிரயாசப்படுகிறேன். திருநெல்வேலி மாவட்டத்திற்கு ஒருவேளை பாளையங்கோட்டை நீங்கள் செல்வீர்கள் என்றால், அங்கு சாரா டக்கார் கல்லூரி, சாரா டக்கார் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சாரா டக்கார் அங்கு ட்ரைனிங் சென்டர் என்று சொல்லி இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் அல்லது தெரியாமல் இருக்கலாம். இங்கிலாந்து தேசத்துல 2 கால்களும் முடமான, தன் வீட்டை விட்டு எங்கும் வெளியிலே செல்ல முடியாத ஒரு பெண் இருந்தால், அவள் பெயர்தான் சாராள் டக்கர். அவள் தன்னால் எதுவும் செய்ய முடியாவிட்டாலும் ஒன்று அவள் செய்தால், ஒவ்வொரு வாரமும் தன்னுடைய ஆலயத்திற்கு தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வீல் சேரில் ஆலயத்திற்கு சென்று அவள் அங்கு தேவனுடைய ஆலயத்திலே அவள் தொழுது கொள்ளுவாள். ஒரு நாள் ஆலயத்தில் தன்னுடைய சகோதரன் ஜான் டக்கர் அன்றைக்கு தேவ செய்தி அளித்தார்கள். அந்த தேவ செய்தியில தென்னிந்தியாவில் பெண் பிள்ளைகள் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, சமுதாய கட்டுப்பாடுகள், பெண்களை சிறு வயதிலே பொட்டு கட்டி, அதாவது கோயில்களிலே அவர்களை நேர்ந்து விட்டு காலம் முழுவதுமாய் விபச்சார தொழிலிலே உட்படுத்துகிற ஒரு காரியத்தை அவர் கண்ணீரோடு கூட அன்றைக்கு செய்தியை பகிர்ந்து கொண்டார். இந்த செய்தியை கேட்ட தங்கை சாரா டக்கார் அவர்கள் அழுதார்கள். அன்றைக்கு அவர்கள் ஆண்டவரிடத்தில் இவ்விதமாய் சொன்னார்கள், ஆண்டவரே, எனக்கு இந்தியா போவதற்கு நீர் ஒரு வாய்ப்பு கொடுப்பீர் என்றால், ஒவ்வொரு அந்த தென்னிந்திய மாநிலத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீடுகளாய் சென்று பெண்களை நீங்கள் பள்ளிக்கு அனுப்புங்கள் என்று சொல்லி நான் காலில் விழுந்து அழுது அவர்களை கேட்பேன் என்று அவள் அன்றைக்கு ஆண்டவரிடத்திலே ஒரு ஜெபம் செய்தாள். அவள் இந்தியா வர முடியவில்லை, ஆனால் ஒரு தீர்மானம் எடுத்தால் அந்த தீர்மானத்தை தன் தோழிகளிடத்தில் அவள் பகிர்ந்து கொண்டார். என்னுடைய பிறந்த நாளுக்கு நீங்கள் வரும் பொழுது எனக்காய் நீங்கள் எதையும் வாங்க வேண்டாம், நீங்கள் அந்த பரிசு பொருளுக்கு பதிலாய் உங்களிடத்தில் இருக்கிறதான் அந்த பணத்தை கொடுப்பீர்கள் என்றால், நான் அந்த பணத்தை இவ்விதமாய் தென்னிந்திய தேசத்தில் இருக்கிறதான திருநெல்வேலி மாவட்டத்தில் அங்கு இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய படிப்பிற்காய் அதை ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவள் சொன்னாள். அதே போல் தன் தோழிகள் அவர்களுடைய சேமிப்பு பணம் ஆகிய 200 பவுன் நகைகளை அவரிடத்தில் கொடுத்தார்கள். அவர்கள் தன்னிடத்திலிருந்த 100 பவுன் நகைகளை சேர்த்து 300 பவுன் நகையை தன்னுடைய சகோதரன் ஜான் டக்கருக்கு அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அந்த 300 பவுன் நகைகளை
விற்று அதன் மூலமாய் தொடங்கப்பட்டதுதான் சாராள் டக்கார் கல்லூரி, பள்ளி, ட்ரைனிங் சென்டர்கள். இன்றைக்கு கிட்டத்தட்ட 4000த்திற்கும் மேற்பட்டவர்கள் அங்கு படிக்கிறார்கள். ஒருவேளை சாராள் டக்கார் ஒரு நாளும் இந்த தென்னிந்திய தேசத்திற்கோ இந்தியாவிற்கோ வரவில்லை. ஆனால் இன்றைக்கு அங்கு படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சொல்லுவார்கள், நான் சாராள் டக்கார் கல்லூரியினுடைய மாணவி என்று சொல்லி. பிரியமானவர்களே, இந்த நாளில நாம் பார்த்த மரியாளும் பார்த்த சாராள் டக்காரும் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு உச்சிதமாய் இருந்ததை தியாகத்தின் நறுமணமாய் இயேசுவின் பாதத்தில் ஊற்றினார்கள். இன்றைக்கும் கூட காலங்கள் கடந்தாலும் நாம் மரியாளை குறித்தும் நாம் பேசுகிறோம், சாராள் டக்கரை குறித்தும் நாம் பேசுகிறோம். நாமும் கூட நம்முடைய உச்சிதமானதை இயேசுவுக்கு அர்ப்பணிப்போம். நம்மை குறித்தும் சரித்திரம் வருகிற நாட்களிலே பேசும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless. ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம், கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம். ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம், கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம். கனிந்த உறவினில் வளர்ந்திடுவோம், ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம், ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம். கிறிஸ்துவின் திரளானி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளானி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம், இயேசுவுக்கு பிரியம், நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம்.